ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. வெள்ளையனோட ஆட்சி காலத்துல கூட, வெள்ளையன் ஆட்சி செய்யும் போது கூட தலைநகராக இந்த போத்தனூர் தாங்க இருந்துச்சு. இந்த பகுதி எல்லாம் வெள்ளையர்களோட ஆட்சி காலத்துல கூட நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த திமுக கொள்ளையர்களோட ஆட்சி காலத்துல தலைநகரமாக இருந்த பகுதி இன்னைக்கு குப்பை மேடாக, குப்பை மலையாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. தென்னை நகராக இருந்த பகுதி இன்னைக்கு தென்னை நோயால பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு கேட்பதற்கு ஆள் இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கனிம வளம் அண்ணன் சொன்ன மாதிரி கனிம வளத்தோட மாஃபியா ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பசுமையாக இருந்த நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் எல்லாம் இன்னைக்கு பாலைவனமாய் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்களுடைய தலைமையில அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் 50 கோடி ரூபாய் கொடுத்து நம்ம பகுதியோட வளர்ச்சிக்கும் கோவையோட ஒருங்கிணைந்த பஸ் நிலையத்தை நம் பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்தார். 50 கோடி ரூபாய் செலவு செய்து பாதி கட்டப்பட்டு இருந்த பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு குட்டி சவராக இந்த அரசோடைய அவலத்தின் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் இந்துஸ்தான் காலேஜ் வரைக்கும் ட்ரக்ஸோட தலைநகரமாக இந்த ஸ்டாலின் அரசு உருவாக்கி இருக்கிறது. எப்படி போயிட்டு இருக்குன்னா, கோயம்புத்தூர் மக்கள் வரி கட்டிட்டு இருக்கோம். இந்த கரூர் செந்தில் பாலாஜி வந்து டாஸ்மாக் கடையிலையும் கள்ளுக்குழி மாஃபியாலையும் அனைத்திலையும் வசூல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். திமுக சுயமரியாதை வந்தாங்க. செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுக்கற கூட நம்மள நம்பாம கரூர்காரனை கூட்டிட்டு வந்தா திமுக காரன் சுயமரியாதையோட இருந்ததால செத்து போயிட்டான். நாமெல்லாம் இருக்கிறது கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி, கோயம்புத்தூருடைய தெற்கு மாவட்டம். வெள்ளையனோட ஆட்சி காலத்துல கூட, வெள்ளையன் ஆட்சி செய்யும் போது கூட தலைநகராக இந்த போத்தனூர் தாங்க இருந்துச்சு. இந்த பகுதி எல்லாம் வெள்ளையர்களோட ஆட்சி காலத்துல கூட நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த திமுக கொள்ளையர்களோட ஆட்சி காலத்துல தலைநகரமாக இருந்த பகுதி இன்னைக்கு குப்பை மேடாக, குப்பை மலையாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. தென்னை நகராக இருந்த பகுதி இன்னைக்கு தென்னை நோயால பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு கேட்பதற்கு ஆள் இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கனிம வளம் அண்ணன் சொன்ன மாதிரி கனிம வளத்தோட மாஃபியா ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பசுமையாக இருந்த நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் எல்லாம் இன்னைக்கு பாலைவனமாய் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்களுடைய தலைமையில அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் 50 கோடி ரூபாய் கொடுத்து நம்ம பகுதியோட வளர்ச்சிக்கும் கோவையோட ஒருங்கிணைந்த பஸ் நிலையத்தை நம் பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்தார். 50 கோடி ரூபாய் செலவு செய்து பாதி கட்டப்பட்டு இருந்த பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு குட்டி சவராக இந்த அரசோடைய அவலத்தின் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதி நம்ம ரத்தன காலேஜுக்கு அங்கிருந்து எடுத்துட்டா இந்த பக்கம் இந்துஸ்தான் காலேஜ் வரைக்கும் ட்ரக்ஸோட தலைநகரமாக இந்த ஸ்டாலின் அரசு உருவாக்கி இருக்கிறது. எப்படி போயிட்டு இருக்குன்னா, கோயம்புத்தூர் மக்கள் வரி கட்டிட்டு இருக்கோம். இந்த கரூர் செந்தில் பாலாஜி வந்து டாஸ்மாக் கடையிலையும் கள்ளுக்குழி மாஃபியாலையும் அனைத்திலையும் வசூல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் இன்னைக்கு அனாதையாக இருந்து கொண்டிருக்கிறார். கடந்த ஆட்சியில ஆயிரக்கணக்கான நபர்கள், அது அண்ணா திமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் நல்ல விஷயமாக இருந்தால் ஆயிரக்கணக்கான பேருக்கு டெய்லியும் நல்லது செய்து கொண்டிருந்தார் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர். ஆனா இன்னைக்கு கேட்கறதுக்கு நாதி இல்ல. எல்லா திமுக காரனும் டம்மியா இருக்கான். செந்தில் பாலாஜி யாரும் போய் பார்க்கவே முடியறது, திமுக காரனே போய் பார்க்க முடியறது இல்ல.
ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனைனா இந்த பகுதி அனாதையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் ஒட்டுமொத்த இந்த கோயம்புத்தூரோட பகுதியே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர்னா மரியாதை, கோயம்புத்தூர்னா உழைப்பு. இன்னைக்கு திமுக சுயமரியாதைன்னு வந்தாங்க. செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுக்கற கூட நம்மளை நம்பாம கரூர்காரனை கூட்டிட்டு வந்தான். திமுக காரன் சுயமரியாதையோட இருந்ததால செத்து போயிட்டான். அந்த கட்சியில அவ்வளவு கேவலமாக பேசுறாங்க. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்னு பொதுமக்கள் சொல்வதோட திமுகவே சொல்றான். திமுக மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க. நான் நிச்சயமாக இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். நம்மளுடைய வஞ்சிக்கப்பட்ட இந்த பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நாமெல்லாம் 2026 இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். நாம் எல்லாம் கடுமையாக உழைக்கணும். ஒரே ஒரு விஷயம், ஒரு ராஜா போருக்கு போகும்போது ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு பாலம். எல்லாரும் வீரர்களும் இந்த பாலத்தை கிராஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பாலத்தை வெடி வச்சிட்டாராமா. வீரர்களை கேட்டாங்க, நம்ம என்னங்க வெடி வச்சிட்டீங்கன்னு. போய் அந்த கோட்டையை பிடித்து இந்த கோட்டையை நம்ம ஆட்சி செய்ய வேண்டும், இல்லைன்னா உயிரை விட வேண்டும். அதனால அந்த பாலத்தை வெடி வச்சு எடுத்துட்டாராமா. நம் அத்தனை நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பாலத்தை வெடி வைத்து அழித்துட்டு இந்த கோட்டைக்குள்ளே நமது தலைவர்கள் போக வேண்டும். அதுவரை நம்ம பாடுபட வேண்டும். இரட்டை குழல் துப்பாக்கியாக கேப்டன் தோனியை போல நயினார் அண்ணன் அவர்களும், என்றும் ஆட்ட நாயகனை போல சச்சின் டெண்டுல்கரை போல அண்ணாமலை அண்ணனும் இருக்கும்போது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம அகற்றுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தவருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.